விவசாயிகள் 2 பேருக்கு ஈடி அனுப்பிய நோட்டீஸ் பற்றி ஏற்கனவே பல்வேறு காணொளிகளில் நாம் விவாதித்திருக்கிறோம். அந்த ஈடி அனுப்பிய நோட்டீஸ் எதன் காரணமாக அனுப்பப்பட்டிருக்கிறது, யாரால், எங்கிருந்து, எந்த முகவரிக்கு அனுப்பப்பட்டது என்கின்ற பல்வேறு ஆவணங்கள் இப்போது கசிய தொடங்கி இருக்கின்றன. கூடுதலாக இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய அனுமதி கோரப்பட்ட போது அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அப்பம்சமுத்திரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஈடி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அதாவது அந்த விவசாயிகள் பிஜேபி பிரமுகர் ஒருவருக்கு தங்களுடைய நிலத்தை விற்பதற்கு மறுப்பு தெரிவித்த காரணத்தால் அதன் பின்னணியில் இப்போது ஈடி நோட்டீஸ் வந்திருக்கிறது என்பதுதான் சந்தேகத்திற்குரிய புள்ளி. முதலில் அந்த விவசாயிகள் அந்த நிலத்தை தர மறுத்திருக்கிறார்கள். மறுத்த விவசாயிகளுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஈடி நோட்டீஸ் வருகிறது என்றால் இதன் பின்னால் இருக்கும் அந்த பிஜேபி மாவட்ட புள்ளிதான் காரணம் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்வதற்கு இதுவே போதுமானது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் விதத்தில் சில ஆவணங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சாஸ்திரி பவன், சென்னை 600006 என்ற முகவரியில் இருந்து அந்த விவசாயிகளுக்கு ஈடி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸின் படி அந்த 2 விவசாயிகளையும் ஆஜராக சொல்லி அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பாணையில் subsection 2 and subsection 3 of the section 50 of the Prevention of Money Laundering Act 2002 shall be deemed to be judicial proceeding within the meaning of section 193 and section so and so of Indian Penal Code என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக if you fail to give evidences as mentioned in the schedule you shall be liable to penal proceedings under the Prevention of Money Laundering Act என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் சட்ட விரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் இருக்கும் பிரிவுகளின் கீழ் உங்களிடம் ஆவணங்களை கோருகிறோம். அதனை நேரில் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதில் தவறும் பட்சத்தில் உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை பாயும் என்று மிரட்டி அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக அந்த நோட்டீஸின் கவர் தான் இன்னும் பெரிய ஹைலைட்டாக மாறி இருக்கிறது. 2 என்ற இடத்தில் தான் யாருக்கு இது அனுப்பப்படுகிறது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. ஒருவருக்கு நோட்டீஸ் அனுப்புவது அல்லது தபால் அனுப்புவது என்றால் அந்த தபாலில் அவர்களுடைய வீட்டு எண், அவர்களுடைய தெருவின் பெயர், அவர்கள் வசிக்கும் பகுதியின் பெயர், ஊரின் பெயர், மாவட்டத்தின் பெயர், மாநிலத்தின் பெயர் மற்றும் அஞ்சல் குறியீடு ஆகியவைதான் இடம்பெற்றிருக்கும். எந்த ஊரிலாவது தபால் அனுப்பும் பொழுது அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு அனுப்பி நாம் பார்த்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒருவருடைய பெயரே சாதியை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்றால் அது சில நேரங்களில் இடம்பெற்று இருக்கலாமே தவிர இவர் இன்ன சாதியை சேர்ந்தவர் என்று யாருக்கும் பெறுநர் முகவரி அனுப்பப்படாது. ஆனால் ஈடி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த சம்மனின் முகப்பு கடிதத்தில் 2 திரு கிருஷ்ணன் சன் ஆஃப் திரு சின்னசாமி என்பதோடு நிறுத்தாமல் ஹிந்து பல்லர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கருமாரி தியேட்டர், ராமநாயக்கன் பாளையம், ஆத்தூர் தாலுக், சேலம் 631602 என்று எழுதப்பட்டு அது அடித்து திருத்தப்பட்டு தபாலை வழங்கியவர்களால் 636 என்று அஞ்சலக குறியீடு திருத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அஞ்சல் குறியீடு கூட தெரியாமல், ஒருவர் வசிக்கின்ற வீட்டின் முகவரி எண் கூட தெரியாமல், அவர்களுடைய தெருவின் பெயர் கூட தெரியாமல், அவர்களுடைய எந்த விதமான சாட்சியங்களும் கையில் இல்லாமல், எந்த விதமான முகாந்திரங்களும் கையில் இல்லாமல் ஹிந்து பல்லர் என்று குறிப்பிட்டு ஒருவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதுதான் மக்கள் அதிர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. காரணம், ஈடி நோட்டீஸ் அனுப்புகிறது என்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதனால் தான் வருவார்கள் என்பதுதான் பலரும் தொடர்ந்து பேசி வரக்கூடிய விஷயம். ஆனால் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஓல்டேஜ் பென்ஷன் எனப்படும் முதியோர் உதவித்தொகையை பெற்றுக்கொண்டு மூச்சு விட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு
இடி அனுப்பி இருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ் தான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக வந்து இறங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில். தேசிய அளவில் பேசுபொருளாக வேண்டிய இந்த செய்தி இப்போது வரைக்கும் வெளி உலகத்திற்கு வெளிச்சமாக காட்டப்படவே இல்லை. இது குறித்து இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோ பிரவீனா என்பவர் தி ட்ரைப்ஸ் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியை வெளியில் கொண்டு வருவதற்காக நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர் மன்றத்தை நாடினோம். அப்படி நாடிய பொழுது அந்த பத்திரிகையாளர்கள் சங்கத்திலிருந்து இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதமும் கூட இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டின் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் இடி அலுவலகத்தின் ரித்திஷ் குமார் உதவி இயக்குனரின் வன்போக்கு மற்றும் சட்டமுரண் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மிரட்டல் அவமதிப்பு செய்தல் ஆகியவற்றை கண்டித்து வழக்கறிஞர் பிரவீனா மற்றும் செல்லத்துறை ஆகியோர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்று அந்த கடிதம் கோரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு பத்திரிகையாளர்கள் சங்கம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏன் மறுப்பு தெரிவித்தது என்று நாம் தேடி பார்க்கும் பொழுது பலரும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் செயல் கண்டனத்துக்கு உரியதுதான். ஆனால் பத்திரிகையாளர்கள் சங்கம் அச்சப்படுவதற்கு பின்னாலும் ஈடு இருக்கிறது. சாமானிய விவசாயிகள் 2 பேர் இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நம்மீதும் பாய்ந்துவிடும் இது போன்ற வழக்குகள் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் பத்திரிகையாளர்களாக இருப்பவர்கள் வழக்கறிஞர்கள் இப்படியான பிரஸ் மீட்டை நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும். அளிக்காதது வேதனைக்குரியது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த இடத்தில்தான் ஈடியினுடைய அச்சுறுத்தும் போக்கு என்பது வெளிப்படையானதாக மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள், எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆகியோர்களை விலைக்கு வாங்குவதற்காக ஈடி ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. அவர்களை பிஜேபியில் இணைய சொல்லி ஈடி தொடர்ந்து கட்டாயப்படுத்தி வருகிறது என்பதெல்லாம் ஏற்கனவே நாடறிந்த உண்மையாக மாறியிருக்கிறது. ஈடியின் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஒரு சில பேர் பிஜேபியில் சேர்ந்த பிறகு சுத்தமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஒரு சில பேர் பிஜேபியில் சேர்ந்த பிறகு அந்த வழக்கு கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் காணாமல் அடிக்கப்படுகிறது. ஏன் சமீபத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வரக்கூடிய அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் பிஜேபியில் சேருவதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது தண்ணீரில் ஊழல் செய்து விட்டார் என்று வாட்டர் ஸ்கேம் என்று புத்தகத்தையே வெளியிட்டு நாடு முழுக்க விநியோகம் செய்தது பிஜேபி. ஆனால் இன்றைக்கு பிஜேபியினுடைய அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சராக அதே நபர்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனைக்குரியது. இப்படி அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காகவும் அரசியல் கட்சிகளை வலுவிழக்க செய்வதற்காகவும் ஈடி பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற விமர்சனத்தை தாண்டி பொதுமக்களையும் அச்சுறுத்த தொடங்கி இருக்கிறது ஈடி. அதுவும் பிஜேபி மாவட்ட முக்கிய புள்ளி ஒருவரின் பெயரால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதுதான் ஈடி அலுவலகம் இப்போது வரைக்கும் வெளியில் சொல்ல மறுக்கக்கூடியதாகவும் உண்மையை வெளிப்படையாக பேசுவதற்கு தயங்குவதாகவும் இருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு காவல்துறையிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தும் கூட இதுவரை நடவடிக்கைகள் இல்லை என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கோ பிரவீனா. இப்படியான நிலையில்தான் ஈடி நேரடியாக மக்களை அச்சுறுத்த தொடங்கிவிட்டது. 24ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் ஈடி எல்லா தனிநபர்களின் வீடுகளில் புகுந்தும் அதானிக்கு ஆதரவான வேட்டைகளை நடத்திவிடுமோ என்கின்ற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மூத்த ஊடகவியலாளர்கள். ஏனென்றால் அதானிக்கு எதிரான செய்திகளை பிரசுரித்தவர்கள் மீதெல்லாம் பிஎம்எல்ஏ வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஈடி சம்மன் அனுப்புகிறது. சம்பந்தமே இல்லாமல் பத்திரிகையாளர் ஒருவர் செய்தி சேகரிக்க சென்ற இடத்தில் கைது செய்து அவர் தன்னுடைய ஒளிப்பதிவாளரிடமிருந்து 5000 ரூபாய் வங்கி கணக்கில் பெற்றிருக்கிறார் என்பதை முகாந்திரமாக வைத்து அவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு விட்டார் என்று 2 ஆண்டுகள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இந்தியாவின் நிதர்சனமான யதார்த்தம். இந்த வேட்டை இப்போது தமிழ்நாட்டின் பொதுமக்களையும் பாதிக்க தொடங்கி இருக்கிறது. திமுகவும் ஜனநாயக சக்திகளும் இதில் உரிய கவனம் கொடுத்து இதனை மக்கள் பிரச்சனையாக மாற்றாவிட்டால் இது பெரும் தலைவலியாக மாறப்போகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.